கலைஞர் ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கையில மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு சென்னை வந்து இறங்கினதாகவும் உடனே எம்எல்ஏ ஆனதாகவும் அதுக்கப்புறம் ஏராளமான சொத்து சேர்த்ததாகவும் ஒரு கதை காலங்காலமா பரப்பப்பட்டு வருது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே கலைஞர் ஒரு ஸ்டார் எழுத்தாளர். 15 வயசு இளைஞனா இருக்கும் போதே மாணவ நேசன் அப்படின்ற கையெழுத்து பத்திரிகையை நடத்த ஆரம்பிச்ச கலைஞர் தன்னுடைய 20 வயசுலயே தன்னுடைய சொந்த நாடகத்தை 100 ரூபாய்க்கு வித்து உழைச்சு சம்பாதிச்சவர் கலைஞர். இதுக்கப்புறமா கோவை ஜூபிட்டர் பிலிம்ஸ்ல துணை கதாசிரியரா பணிக்கு சேர்ந்து அதுக்கப்புறமா 1949ல சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல மாதம் 500 ரூபாய் சம்பளத்துல எழுத்தாளரா வேலைக்கு சேர்ந்தாரு. 1951ல கலைவாணரோட மணமகள் படத்துக்கு வசனம் எழுதினதுக்காக 10,000 ரூபாய சம்பளமா வாங்கியிருக்காரு கலைஞர். 1951ல 10,000 ரூபாய் அப்படின்றது முன்னணி நடிகர்களுக்கு தரும் சம்பளத்தை விட அதிகம். இது மட்டும் இல்ல, கலைஞர் மேல கொண்ட அன்பின் காரணமா அவருக்கு ஒரு காரையும் வாங்கி கொடுத்தாரு கலைவாணர். திமுகவுல முதலா கார் வாங்கினது கலைஞர் கருணாநிதி தான். ஆக பராசக்தி படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே காரை வாங்கிட்டாரு கலைஞர். இதுக்கப்புறமா பராசக்தி, பணம், மனோகரா, மலைக்கல்லன்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில அசைக்க முடியாத கதை மற்றும் வசனகர்த்தாவா உருவெடுத்தாரு. அவர் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 1955ல கோபால்